இன்றைக்கி நம்ம ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு 2 சின்ன வெங்காயம் போடலாம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போடலாம், கொஞ்சமாக ஜீரகம் போட்டுவிடுங்க. இது வீட்டில் பிடிச்ச நல்ல மிளகு பொடி, அது கொஞ்சம் போட்டுவிடுங்க. மஞ்சள், இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகு பொடி போட்டுவிடுங்க. கொஞ்சமாக மல்லிப்பொடி போட்டுவிடுங்க, கொஞ்சமாக போதும். இதில் பூண்டு இவ்வளோண்டு, இஞ்சியும் கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துக்கிடுங்க. நான் இங்கே இஞ்சி பூண்டு வீட்டில் அரைச்சது வச்சுருக்கேன், அதனால் இது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி இது தான் போடுறேன். இந்த மாதிரி வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதே 1 ஸ்பூன் போட்டுவிடுங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டு கொடுங்க. கோகோனட் ஆயில் இருந்தால் அது விடுங்க, நல்லது. நான் இன்றைக்கி குக்கிங் ஆயில் தான் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு லெமனில் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு 1/4 பாகம் தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை எடுத்து இவ்வளோ பிரிஞ்சு விட்டுக்கலாம், லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். செம வாசனையாக எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். சாரி, அரைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு போட மறந்துட்டேன், சொல்ல மறந்தேன். உப்பு போட்டுக்கிடுங்க தேவைக்கு. இப்போ நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இப்போது இதில் காஷ்மீர் சில்லி கொஞ்சம் போட்டுக்கிடலாம், கலருக்காக தான். அவங்கவுங்க சாய்ஸு, விருப்பம் இருந்தால் போட்டால் போதும். அயலை மீன் தான் எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணி. இங்கே பாருங்கள், உள்ளே எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இங்கே உள்ளேயும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாம் இதில் போட்டுக்கலாம். உள்ளே எல்லாம் நல்லா மசாலா இது பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி, இங்கே ரொம்ப நேரம் வைக்கணும்னு கூட கிடையாது. ஒரு 20 மினிட்டு வச்சுருந்தா கூட போதும். வாசனை அக்கம் பக்கம்லாம் செம்ம தூக்கலாக இருக்கும், அந்த மாதிரி வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். உள்ளே எல்லாம் மசாலா பிடிச்ச நல்லா இருக்கும். நான் இப்போ மசாலெல்லாம் இது பண்ணியாச்சு. ஒரு 1/2 hour வைக்க போகிறேன். மசாலா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மூடி ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா ஒரு 2 days கூட வச்சுருந்து யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. இன்னொரு நாள் யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டோம், சூடாகிட்டு இருக்கு, நல்லா சூடாகட்டும். இப்போது 2 கருவேப்பிலை லீஃப் போட்டுக்கிட்டீங்கன்னா, இது போட்டுட்டு நீங்கள் மீன் போடும்போது அடியில் பிடிக்காது, ரொம்ப அடியில் பிடிக்காதுன்னு மட்டும் இல்லை, வாசனையும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க ஸ்டவ்வு. அப்போ மேலே உள்ளேயும் நல்லா வேகும், இல்லைன்னா மேலே மட்டும் சீக்கிரமாக வெந்துடும். உள்ளே அதிகம் மசாலா எதுவும் பிடிக்காது. அது மாதிரி இந்த மீனில் சிலர் ஸ்கின் அவுட் பண்ண மாட்டேங்க. ஸ்கின் அவுட் பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த மீன் குழம்பு வச்சாலும் சரி, ஃப்ரை பண்ணாலும் சரி, அவ்வளோ டேஸ்ட்டு வராது. அந்த ஸ்கின் அவுட் பண்ணால் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போது நம்ம மறைச்சி போடலாம் மீன். பாருங்கள், அடி பிடிக்கவோ எதுவுமே செய்யலை, அப்படியே வரும். ஒரு வாட்டி கூட நல்லா இதை ஃப்ரை ஆகலை, அந்த சைடு கூட வெந்ததுக்கப்புறம் இந்த திரும்பியும் போட்டு நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்பேன். இப்போது மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுங்க. வாசனை அட்டகாசமாக இருக்குது. இல்லை உள்ள எல்லாம் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள், மீன் பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.